பொதுவா நாம செத்ததுக்கு அப்புறமேட்டு ஒண்ணு மோட்சத்துக்கு போவோம், இல்லைன்னா நரகத்துக்கு போவோம். இந்த மாதிரி பாவிங்கள்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க, டிரெக்டா போயிடுவாங்க. அது மாதிரி ஹெவனுக்கு போறதுக்கும் ரெண்டு வழி இருக்குது. ஒண்ணு டிரெக்டா போறவங்க, உங்களை மாதிரி புனிதர்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா டிரெக்டா செத்ததுக்கு அப்புறமேட்டு ஹெவனுக்கு போயிடுவாங்க. ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டிரெக்டா போக மாட்டாங்க. இன்னொரு வழி இருக்குது. அது வழியாக தான் அவங்க என்ன பண்ணணும், மோட்சத்துக்கு போவாங்க. அது என்ன வழின்னு பார்க்கும் பொழுது அதுதான் உத்திரிக்க ஸ்தலம், அதாவது பர்கட்ரி. ஆமாங்க, இன்னைக்கு நான் பர்கட்ரி பத்தி உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்ல போறேன். நிறைய பேருக்கு பர்கட்ரி மேல நம்பிக்கை கிடையாது. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. நிறைய பேர் இதெல்லாமே கட்டுக்கதை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பைபிள்ல அதுக்கு டிரெக்டா ரெஃபரன்ஸ் இல்ல. இன்டைரக்டா என்ன சொல்றாங்கன்னா, 2 மக்கிபேர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீங்க இறந்தவங்களுக்காக மன்றாடுங்கன்னு சொல்லிட்டு. பொதுவா நம்ம செத்ததுக்கு அப்புறமேட்டு நமக்காக யாராவது ப்ரேயர் பண்ணாங்கன்னா, ஒண்ணு நம்ம மோட்சத்துல இருந்தோம்னா அந்த ப்ரேயர் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க மோட்சத்துக்கு போயிட்டாங்க. நரகத்துல இருந்தாங்கன்னா நம்ம ப்ரேயர் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க நரகத்துல எண்ணெயில பொறிச்சிட்டு இருப்பாங்க அவங்கள. ஆனா அப்ப நம்ம யாருக்காக ப்ரேயர் பண்ணணும்னு யோசிக்கும் பொழுது, யாரெல்லாம் இந்த உத்திரிக்க ஸ்தலத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நம்ம ஜெபம் செய்யணும். அப்பதான் அவங்களுடைய ஆத்துமாக்கள் மோட்சத்திற்கு, இயேசுவை முகமுகமா பார்ப்பதற்கு மோட்சத்திற்கு அது போகணும். அப்பனா நாம ஜெபம் செய்யறது, திருப்பலி ஒப்பு கொடுக்கறதுன்றது யாருக்காகன்னு பார்க்கும் பொழுது, எந்த ஆத்துமாக்கள்னா மோட்சத்துக்கு போகாம உத்திரிக்க ஸ்தலத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்காக தான் நம்ம இது எல்லாமே செஞ்சிட்டு இருக்கோம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த உத்திரிக்க ஸ்தலன்றது இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் நினைச்சிட்டு. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன். மோட்சத்துக்கு போறதுக்கு ஒரு சில பாவ கரைகள் நம்ம மேல இருக்குது. அந்த கரைகளை எல்லாம் கழுவுறதுக்காக தான், நம்மை சுத்தப்படுத்துறதுக்காக தான் இந்த உத்திரிக்க ஸ்தலம் என்ற இடம் இருக்குது. நம்மளுடைய பாவங்கள் முழுமையா கழுவப்பட்டு நம்ம உத்திரிக்க ஸ்தலத்திலிருந்து மோட்சத்திற்கு கடந்து போகிறோம். நிறைய பேரு இந்த உத்திரிக்க ஸ்தலத்தை நம்ப மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் நிறைய பேர் இதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. செயின்ட் கிளமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா 2nd செஞ்சுரியில வாழ்ந்திருக்கிறார். இவர் என்ன சொல்றாருன்னா, இறப்புக்கு பின்பு ஒரு சிலருடைய ஆத்துமாக்கள் இறைவனினால் தூய்மையாக்கப்படுகிறது. எங்க தூய்மையாக்கப்படும்? உத்திரிக்க ஸ்தலத்துல தான் தூய்மையாக்கப்படும். அடுத்து யாருன்னு பார்த்தோம்னா செயின்ட் கிரகரி ஆஃப் நீசா. இவர் என்ன சொல்றாருன்னா, மனிதனுடைய தவறுகள், பாவக்கரைகள் எல்லாம் இறைவனுடைய அன்பு என்னும் தீயினால் சுத்தரிக்கப்படுகிறது. அதாவது ஒரு தங்கத்தை எப்படி நெருப்புனால சுத்தம் செய்யறாங்களோ அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மாவை இறைவனுடைய அன்பு என்னும் தீயினால் சுத்தம் செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாம கவுன்சில் ஆஃப் ஹிப்போவும் கவுன்சில் ஆஃப் கார்த்தேஜ் இது ரெண்டுமே இந்த உத்திரிக்க ஸ்தலத்தை அக்ரி பண்றாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த உத்திரிக்க ஸ்தலத்து மேல இருக்கிற இந்த நம்பிக்கையெல்லாம் விட்டாம அது ஒரு கட்டுக்கதைன்னு நினைக்காம, உத்திரிக்க ஸ்தலன்றது கண்டிப்பா இருக்குது. நாம அங்க இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக கண்டிப்பா ஜெபம் செய்யணும். குறிப்பா திருப்பலிகள் நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் ஒரு காலத்துல நாம உத்திரிக்க ஸ்தலம் போகும்பொழுது நமக்காக யாராவது ஜெபம் பண்ணுவாங்க, திருப்பலி ஒப்பு கொடுப்பாங்க. தயவு செஞ்சு எப்பொழுதுமே உத்திரிக்க ஸ்தலம் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபம் செய்யுங்க. சரிங்களா?